நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கதிர அடிச்சு வீட்ட விட்டு தொரத்தி விடுறாரு நம்ம ரகுராம் அப்படி தாங்க சொல்லணும். அது எதுக்கு என்னன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த இவங்க பத்மா இருக்காங்கல்ல, பத்மா வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டை வச்சே வந்து இந்த கதிரை வந்து வீட்டை விட்டு வெளியில விரட்டணும். எப்படியோ வந்து இப்பதான் அண்ணன் வந்து அவங்க 2 பேர்த்த பிரிக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்காரு. இதுலயே வந்து நம்ம ஏதாவது கோல்மால் பண்ணி இவனை வெளியில அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரகுராம் வந்து ஒரு பேட் வாங்கி கொடுத்துருப்பார்ல, பேட்மிண்டன் பேட்டு. அந்த பேட்டை எடுத்து உடச்சி போட்டுடுறாங்க. உடச்சிட்டு இந்த பழியை வந்து கதிர் மேலே போட்டுருவோம். ஏன்னா தன விளையாட போகிறது கதிருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே வந்து பழியை போட்டுருவோம், அண்ணனை நம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் வந்து தனத்துக்கு வந்து ப்ராக்டிக்ஸ். அதனால் வந்து அவங்க கூட்டு போகிறதுக்காக ரகுராம் வந்து ரெடி ஆகிட்டாரு. என்ன தனம் எங்கே இருக்க, சீக்கிரமாவா, நேரம் ஆகிட்டே இருக்குல்ல, போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தனம் வந்து கையில் வந்து உடஞ்ச பேட்டோடு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேட்டை உடச்சி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அப்பா இது நான் உடைக்கலப்பா, யாரோ நீங்கள் வாங்கி கொடுத்த பேட்டை உடச்சிட்டாங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஆசையாக வந்து எனக்காக பேட் வாங்கி கொடுத்தீங்க, அந்த பேட்டை யாரோ வந்து பிடிக்காதவங்க தான்ப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டை யாருமா உடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற யாரு, இந்த நிற்கானே இவன் தான் உடச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே வந்து பலி போடுறாங்க. கதிர் வந்து ஷாக் ஆகிடுறாரு. என்னடா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, திடீர்னு ஏன் பக்கம் திரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க நான்லாம் உடைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் சும்மாறா, இப்போ தான் வந்து அண்ணன் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. தனத்தை வந்து நல்லா விளையாட வைக்கணும், அவளை வந்து ஆசைப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் நீ வந்து அதுக்கு இடைஞ்சலாக இருக்க போலையே. ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்லண்ணே, இவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். நம்ம தனத்தோட மனசை ஏதோ பிளான் போட்டு மாற்றிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நீங்கள் வந்து தனத்தை வந்து ஒழுங்காக விளையாட்டில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது காரணமாக தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானே. இவனுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து தனம் விளையாட போகிறது பிடிக்கலனே, அதனால தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பேட்டையும் உடச்சிருக்கான். அந்த ரூமில் தானே இருந்துச்சு பேட்டு, அந்த ரூமுக்குள்ளே யார் இருக்கா, ஒன்று தனம் இருக்கா, இன்னொன்று இவன் இருக்கான், 2 பேர் தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் தான் பேட்டை உடச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கதிர் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறான், அவன் உடச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சும்மாரு, உனக்கு என்ன தெரியும், எப்பயுமே வந்து நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனை ஒவ்வொரு டைம் வந்து வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டால் நீ தான் வந்து எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க, நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மாயா வந்து அமைதியாகிடுறாங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க, மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அந்த பேட்டு எப்படி உடஞ்சின்னு எனக்கு வந்து சுத்தமாகவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருண்ணே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராமுக்கு வந்து கோபமாகிடுது. டேய் வாய முட்றா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு அந்த இடத்துல வந்து கதிர் அடித்து வீட்டை விட்டு வெளியில் வரட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.